2019 இந்தியாவுடைய உயர்ந்த பொறுப்பில் இருந்த 66 IAS IPS அதிகாரிகள் இந்தியாவுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் தற்போது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் மோடி அமித்ஷாவிற்கு அடிமையாக இருக்கிறார்கள், இதில் நீங்கள் தலையிட வேண்டும் என்பதுதான் அவர்கள் அனுப்பிய கடிதத்தினுடைய சாராம்சம். இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தின் மீது RSS காரனுக்கு கூட நம்பிக்கை இருக்காது. அந்த அளவிற்கு ஒரு தலைபட்சமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ விஷயத்துக்கு வாங்க. 2 தினங்களுக்கு முன்பு சனிக்கிழமை இரவு 8:30 மணிக்கு நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இந்திய தூரதர்ஷன் தொலைக்காட்சியில் தோன்றி ஒரு அரை மணி நேர உரையை அவர் நிகழ்த்துகிறார். நல்லா கேட்டுங்க. அந்த உரை நிகழ்த்தும் போது அவருக்கு பின்னாடி பாஜக கொடி அல்ல இருந்தது, இந்திய தேசிய கொடி. சரியா? நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்தல் சட்ட விதிகளெல்லாம் நிலவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை அப்பட்டமாக மீறி இருக்கிறார். எப்படி மீறுகிறார்? முதல்ல நான் ஒரு செய்தியை சொல்லிட்டேன், இப்போ 2வது ஒன்று சொல்கிறேன். அதாவது பார்லிமெண்ட்டில் 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவசரமாக பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்கான அந்த மசோதாவை தாக்கல் செய்தது என்பது தேர்தல் விதிகள் அமல்படுத்தப்பட்ட பிறகு இப்படி ஒரு விஷயத்தை பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்ததே மிகப்பெரிய தவறு. அப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வரக்கூடாது. அதை மோடி மீறி இருக்கிறார், அமித்ஷா மீறி இருக்கிறார். அதற்காக இவர்களின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஆனால் செய்யலை. சரி, இப்போ கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். நமக்கு கண்டிப்பாக தெரியும் இது நடக்க போகிறதில்லை அப்படின்னு. ஆனால் தூரதர்ஷனில் அவர் தோன்றிட்டு இந்திய மக்கள்கிட்ட சொல்கிறார் என்ன அப்படின்னா, நான் பெண்களுக்காக 33% இடஒதுக்கீடை கொண்டு வர முயற்சி செய்தேன், ஆனால் அதை எதிர்க்கட்சிகள் சேர்ந்து அதை கொண்டு வராமல் தடுத்து விட்டன, அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று மோடி ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். நம்ம ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இறுதி காலகட்டம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தகவல் வருது. என்ன அப்படின்னா, 100 இடங்களில் கூட மோடியும் அமித்ஷாவும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று. அதற்கு மிக முக்கியமான காரணம், மணிப்பூர்லையும் டெல்லியிலையும் பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக பாஜக முழுமையாக இருக்கிறது என்கிற ஒரு உண்மையான பிம்பம் இந்திய மக்கள் மத்தியில் வெகுவாக ஆழமாக பதிந்திருக்கிறது. பெண்கள் யாருமே பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள். நான் மணிப்பூர் எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே நடந்த பெண்களுக்கு எதிரான செயல்கள்.